விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுதிப்பாடு சட்டமன்ற தொகுதிக்கு புதிய மாவட்ட நிர்வாகத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிச்சயப்பட்டவர்கள் தான். அதாவது நாம் அனைவரும் அறிமுகப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் நம்பினோம். 1990 தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் முதலாக மதுரையில் டிபிஐ என்கின்ற தலைமை ஏற்ற நாள் என்ற 21ஆம் நாள் என்பதை இந்த இடத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டுள்ளோம். அதற்கு நம்முடைய தலைவருக்கு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற கட்சியினுடைய இளைஞர்கள் எழுச்சி பாசனுடைய மாவட்ட செயலாளர் மிக்க களப்போராளி கர்மச்சமதர் சிவராஜ் அவர்களே, கட்சியினுடைய இளைஞர் எழுச்சி பாசனுடைய மாவட்ட செயலாளர், அரச பயங்கரவாத நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து காவல்துறையின் பொய் வழக்குகளை தவிடுபடியாக்கி நமது பகுதியில் வளர வருகின்ற நிருப அவர்களின் துணைவியார் அருமைச்சகோதரி குணசங்கரி அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிக்க பெண் போராளி அருமையக்கா கௌசல்யா அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக உறுப்பினர்கள் அருமையண்ணன் முருகானந்தம் அவர்களே, நம்முடைய ரெங்கநாதபுரத்தைச் சேர்ந்த ஆற்றல் மிக்க களப்போர் அறிவித்தம்பி கவியரசன் அவர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமது குறிஞ்சிப்பாடி பகுதிக்கு வருகின்ற போது அந்த காலகட்டத்தில் தலைவருக்கு எப்போதும் உணவு சமைத்து தலைவரை உபசரிக்கின்ற அருமையக்கா அருமையண்ணன் நம்முடைய குறிஞ்சிப்பாடி ஒன்றிய பொருளாளர் அவர்களின் சகோதரி அருமையக்கா சத்தியமணி அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர்கள் அருமையண்ணன் வடலூர் கண்ணன் அவர்களே, அருமையண்ணன் கொடிகாடு சுபாஷ் அவர்களே, ஆற்றல் மிக்க கருத்தியல் போராளி செல்ல முடிகள் அவர்களே, நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் ஆலப்பட்டம் தலைவர் அருமையண்ணன் நாகராஜ் அவர்களே, நம்முடைய கட்சியினுடைய ஆற்றல் மிக்க கிளம்புற அருமையண்ணன் மாவட்ட துணை செயலாளர் சிவசக்தி அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், பொறியாளர் ஒளியரணி மாநில துணை செயலாளர் சட்ட பொறியாளர் பாஸ்கர் அவர்களே, நம்முடைய லட்சிய போராளி அருமையண்ணன் அறிவடி நம்பி அவர்களே, நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் தீசா திருமாவன் அவர்களே, நம்முடைய ஆலப்பக்கம் பகுதியிலே இந்த குறிஞ்சிப்பாடியில் 90 காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில் கட்சி இயக்கமாக வீரியமாக களமாடி கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு துடிப்பாய் இந்த இயக்கத்தை அமைப்பாக்கிய அருமையண்ணன் ஆலப்பக்கம் ஜெயக்குமார் அவர்களே, கட்சியினுடைய கருத்தில் பரப்பு மாநில துணை செயலாளர் அருமையண்ணன் முரளி அவர்களே, கட்சியினுடைய இளைஞர் ஏசி பாட்டினுடைய மாநில செயலாளர் வேலு பழனிசாமி அவர்களே, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு 2016ஆம் ஆண்டு குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி செயலாளராக எங்களுக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்கள் சிவசக்தி அவர்கள் சொன்னதின் மூலம்தான் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய மக்கள் கள போராளி அருமையண்ணன் முல்லைவந்தன் அவர்களே, தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு செய்தி அவருடைய கால் படாத செய்திகள் மட்டுமல்ல, கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே மாநகராட்சியிலே துணை மேயராக இன்றைக்கு நாம் அங்கம் வைக்கிறோம் என்று சொன்னால், கடலூர் மாநகராட்சியில் நம்முடைய துணை மேயராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சொன்னால் நம்ம அருமையண்ணன் வழக்கறிஞர் தாமரை செல்வன் அவர்கள் தான். இன்றைக்கு நிர்வாக ரீதியாகவும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி, நம்ம எல்லாம் அமைப்பை ஆக்கி நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி நமக்கு உதவக்கூடிய அருமையண்ணன் வழக்கறிஞர் தாமரை செல்வன் அவர்களே, அவர்களுக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி குறிஞ்சிப்பாடி எப்போதுமே வீரியமிக்க
தலைவர் என்பது நம்மளுக்கு பொறுப்பு வழங்கவில்லை, வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பணி செய்யதான் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். நான் வந்து நம்ம ஒன்று எம்எல்ஏ ஆகணும், நம்ம எம்பி ஆகணும், நம்ம சேர்மன் ஆகணும், நம்ம தலைவர் ஆகணும் என்ற இந்த பொறுப்புக்காக நம்ம வரல. அடக்குமுறை அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய இன்னும் போராட்டங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நம்முடைய தாக்கப்பட்ட மக்கள் இன்னும் நம்ம நம்பவே இல்லை. இன்றைக்கு சில செய்திகளில் நடிகர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பேனர் கட்டுகிறான், கொடி கட்டுகிறான், மாநாட்டுக்கு வாகனத்தை செலுத்துகிறான். நீங்க அதெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும். இன்றைக்கு குறிஞ்சிப்பாடியிலே நாம் தோத்து விட்டோம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளாக நாம் இத்தனை ஆண்டுகளாக இருந்த பணி செய்ததுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கு இந்த பகுதியில இன்றைக்கு அமைச்சராக இந்த பொறுப்பேற்ற அமைச்சராக இன்றைக்கு வாகனத்தில் வருகிறார் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு உழைப்பு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள் உழைப்பு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் குறிஞ்சிப்பாடி மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். மற்ற மாவட்டங்கள் தொகுதிகளில் எப்படி இல்லையோ உங்களுக்கு தெரியாது. நாம் வருகின்ற 2026 ஆண்டு தலைவர் அவர்கள் அறிவித்த பிரகடனம் செய்யப்பட்ட 2026 விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் தலைவர் யார் கை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமர வேண்டும். என் அருமை தோழர்களே, எனக்கு உறவினுடைய ஆசாமியினுடைய நான் வந்து சிறு வயதில் இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் முதலாக முகாம் ஒருங்கிணைப்பாளர், அடுத்தபடியாக முகாம் இணைச் செயலாளர், அடுத்தபடியாக நான் குறிஞ்சிப்பாடி பேரூர் செயலாளர். இன்றைக்கு நான் மாவட்ட துணை செயலாளராக தலைவர்கள் இன்றைக்கு அறிவித்து செய்கிறார். இது ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் பொறுப்புகளை வாங்கிவிட்டு மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தோழர்களுக்கு நம்முடைய கட்சிக்காரனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவனுக்கு தோல்விக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்புகளை வாங்கிக் கொண்டு மறந்துவிடக் கூடாது.